இன்னைக்கு பாரதிய பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்கலாம். ஸோ அவர் தெரியும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அவர் ரொம்ப வறுமையில இருந்திருக்காரு. வறுமையின் உச்சத்துல இருந்திருக்காரு அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாரி சமயத்துல அவர் தங்கியிருந்த வீட்டுக்கு வாடகை கேட்க வீட்டு ஓனர் வராரு. ஆ நமக்கு தெரியும்ல வீட்டு ஓனர் வாடகை கேட்க வந்தாலே ரொம்ப கராரா இருப்பாங்க. அப்பதான் வாடகை வசூல் பண்ண முடியும். அது மாரி நெறைய குடும்பங்கள் நெறைய வாடகைனாலேயே நெறைய ஆ ஃபேமிலீஸ் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். ஸோ அந்த மாரி டயத்துல இவர் எந்த விதமான பரபரப்பும் அடையாம அவர வெல்கம் பண்றாரு. "வாங்க, வாங்க, வாங்க உட்காருங்க" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இவரு வாடகைக்கு வந்தவருக்கு எ டக்குன்னு கேட்கறதுக்கு மனசு வரல. ஏன்னா அப்படி அன்போட வெல்கம் பண்ணாரு. என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க அப்படியே தழுதழுத்த குரல்ல கேட்கிறாரு. பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவரு பாரதி சொல்லிட்டாரு, "எனக்கு புரியுது. நான் ஒரு 8 மாசமா வாடகை குடுக்கல. அ அதுக்கு தான் வந்திருக்கீங்கன்னு தெரியுது. இருந்தாலும் அ என்ட்ட காசு இல்லையே இப்போ" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவரும் பரவால்ல உங்கட்ட காசு இல்லன்னு தெரியும். அ இருந்தாலும் ஞாபகப்படுத்தணும்ல. ரிமைண்ட் பண்றதுக்காக தான் வந்தேன். அப்படின்னு சொல்லி இவரு சொல்றாரு. ஸோ, அ பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கும் கொஞ்சம் மனசு உறுத்த ஆரம்பிச்சுருச்சு. என்னடா நம்மளும் கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ! ஒரு 8, 9 மாசம் வாடகை குடுக்கலன்னா அவரு என்ன பண்ணுவாரு? அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு செக் குடுக்குறேன்னு சொல்லிட்டு, செக் எழுதி சைன் போட்டு குடுக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, சில் அதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இண்டிபெண்டன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி. ஸோ இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு ஒரு 10, 20 வருஷத்துக்கு முன்னாடியே பாரதி இறந்துட்டாரு. ஸோ அப்போ உள்ள சினாரியோ அவர் நெனைக்கிறாரு, இந்தியா ஒரு நாள் இண்டிபெண்டன்ஸ் வாங்கும். அந்த சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் உள்ள கவர்மெண்ட்ட பாரதி குடுத்தான் இந்த செக்க குடுங்க. என் சார்பா என்னோட வாடகைய கவர்மெண்ட் குடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எனக்கு இத கேட்ட உடனே ரொம்ப வியப்பாவும், வணக்கமும் ஆச்சரியமாவும் இருந்துச்சு. எப்படி ஒரு மனுஷன் அப்பவே இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கணும்னு ஒண்ணு நெனைக்கிறான். அந்த இண்டிபெண்டன்ஸ் வாங்குன காலத்துல ஒரு கவர்மெண்ட் வரும். அந்த கவர்மெண்ட் என்னைய மதிக்கும். என்னைய மதிச்சு நான் குடுத்த செக்குக்கு காசு குடுக்குங்கிற வரைக்கும் ஒருத்தன் யோசிக்கிறானே, அங்க என்ன மாரியான தாட்ல இருந்திருப்பான் அப்படிங்கிற மாரி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, அது குடுத்த செக்க அந்த ஓனர் புடுங்கிட்டாரு. "ஐயா நீங்க குடுத்த செக் கண்டிப்பா செல்லுயா" அப்படின்னு சொல்லி செக்க வாங்கி வச்சுக்கிட்டாரு. இத கேட்கும்போது இன்னும் ஆச்சரியமா இருக்கு. எப்படி இப்படி ஒரு மனுஷன் இருந்திருக்கான்? அவன் அப்பேற்பட்ட பாரதிய ஒருத்தர் பிலீவ் பண்ணியிருக்காரு அந்த காலத்துல. ஏன்னா, பாரதி அந்த காலத்துல மேக்ஸிமம் யாரும் மதிக்கல அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம். நெறைய பேர் அந்த அளவு அதனால தான் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாரு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஒருத்தர் பிலீவ் பண்ணி குடுங்கன்னு அந்த செக்கையும் வாங்கி வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நின்றுருந்தா கூட பரவால்ல. அதுக்கு அடுத்து இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா, மறுபடியும் உட்கார்ந்து கதை சொல்றாரு. "வாங்க வந்துட்டீங்க. ஒரு கதை சொல்றேன் கேட்டு போறீங்களா?" அப்படின்னு. சரி உட்காருன்னு உட்கார்ந்துருவாரு. அப்ப ஒரு சின்ன ஒரு ராபரி பத்தின கதை அது. அப்ப சொல்றாரு, இந்த இடத்துல ஒரு ராபரி வரும். அத முதல்லயே சொல்லிறவா? கடைசியா சொல்லவா?" அப்படின்னு கேட்கிறாரு. "இது உங்க கதை எப்படி போகுதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீங்க உங்க ஃப்ளோல சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிர்றாரு. இவரும் உட்கார்ந்து கதை கேட்கிறாரு. ஒரு 10 நிமிஷம் ஓடுது. ஓடுனத பார்த்தா, ஒரு இடத்துல சொல்றாரு, "ராபரி பண்றவன் எதுக்குய்யா பண்றான்? அவனுக்கு காசு தேவை. யார்ட்டயும் கேட்டு கிடைக்கல. அதனால தான் ராபரி பண்ற சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறான்" அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுறாரு. ஓனருக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு ரூ. 10 வேணும். அதானய்யா? அதுக்கு தானே எவ்வளோ பெரிய கதை சொன்னீங்கன்னு சொல்லிட்டு ரூ. 10 குடுத்துட்டு போறாரு. எனக்கு இது இன்னும் வியப்பா இருந்துச்சு. ஒரு மனுஷன் வாடகை கேட்க வந்துட்டு, வாடகை கேட்க வந்தது இல்லாம, அது அவர் ஒரு செக் குடுத்திருக்காரு. அதுவும் இப்ப இல்ல. ஒரு 20 வருஷம் எப் எப் அதாவது அவரு எப்போ இது இண்டிபெண்டன்ஸ் வாங்கும்னே தெரியாத காலத்துல செல்லுன்னு சொல்லி ஒரு செக்கையும் வாங்கி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் என்னடான்னா, வந்தது காசு குடுத்துட்டு போறாரு ரூ. 10 அப்படின்னு சொல்லி அவரு கடனும் கேட்கல. கடனாவே கேட்கல. அவரு ஒரு கதை சொல்ற மாரியே சுத்தி வளைச்சு அப்படி கேட்கிறத புரிஞ்சுகிட்டு காசும் குடுத்துட்டு போறாரு அப்படின்னு நினைக்கும்போது, எனக்கு இப்படிலாம் மனுஷங்க இருந்திருக்காங்களா? அப்படிங்க ஒரு ஒரு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அத சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ